இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் தம்பிங்களா, எவ்வளவு நேரம் கட்டிட்டே இருப்பீங்களா? வந்துட்டு இருக்காங்க. சரிண்ணே, சீக்கிரம் கட்டுங்கப்பா. சரி. ஏமா அந்த பன்னீர் தொளிக்கிறது இல்லையா சார்? அது இல்லாம பாருங்க, வாங்கம்மா வாங்க. அண்ணா வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இந்த கல்யாணமாவது நல்லபடியா நடக்குமா? நல்லபடியா நடக்கும்னா சூப்பரா நடக்கும். நானே விரும்பி எல்லா ஏற்பாடையும் பண்றேன். நீங்க முதல்ல 2 பேரும் போய் சாப்பிடுங்க. அம்மா வாங்க. இப்பதான்ப்பா சரியான சம்பந்தமா உன் அப்பா முடிவு பண்ணிருக்கான். ஆமா ஆமா உண்மைதான். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. அம்மா நீ போங்க. சரி. உள்ள அந்த பன்னீர் தொளிக்கிறதுக்கான என்னடா இன்னும் ரெடி ஆகாம இருக்கு? ரெடி ஆயிடுறமா. நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா உள்ள? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுடா. ஐயர் வந்துருவாரு. சரி சரி ரெடி ஆயிடுறேன். ஐயர் வந்ததுக்கு நான் நீ பாத்துக்கோத. எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருக்கேன். அப்ப நான் என்னத்த பண்றது? என்னடா நடக்குதுங்க? கல்யாணம். டேய், உன் மனசு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? ஏன்? உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுதுடா. டேய், இது நடந்துச்சுன்னா உனக்கும் துளசிக்குமான உறவு மொத்தமா இல்லாம போயிடும். அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்க. இந்த பாருண்ண, இந்த இது எல்லாத்துக்கும் அது ஒரு உள்ள ஒன்று இது இருக்குமே, அது பேர் என்னது? எக்கோவா? அது அவங்க எனக்கு தட்டி விட்டாங்க. அவங்களுக்கு அந்த இந்த ஈகோ இருக்குன்னா அப்போ அது எனக்கும் இருக்கும்ல. அதை நான் காட்ட வேணாம். அதுக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். டேய், இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணி 2 உயிரை சாகடிச்ச. ஆனா இப்ப தெரிஞ்சே 2 பேரோட மனசை கொல்ல பாக்குறடா. ஏண்டா, துளசியும் தியாவும் நீ இல்லாம எப்படி வாழ்வாங்க சொல்லு? துளசி மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக எவ்வளவு ஐடியா கேட்டோம். தினம் தினம் அவங்க பின்னாடி அலைஞ்சே இல்ல. எல்லாம் சரியாகி 2 பேரும் சேர்ந்து வாழும்போது இப்படி பண்றியாடா? ஏன்? எல்லாத்தையுமே நீ பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருந்த. கெஞ்சாச்சு, கதறியாச்சு, உருண்டாச்சு, பரண்டாச்சு. அவங்க எதுக்குமே மனசு மாறலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டேய், அதுக்காக நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவியா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. கடைசி நிமிஷத்துல இங்க வந்து அவங்க எப்படியே இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மனசுல இருக்க அதே காதல் அவங்க மனசுல இருக்கும். வெற்றி, என்ன நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மாமா உங்களை கூப்பிட்டாரு. நான் பாத்துக்கிறேன். வெற்றி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அத்தையும் மாமாவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கெட்டியா புடிச்சுக்கோங்க. லைஃப்ல ரொம்ப முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. புடிச்சுக்கிறேன்.